வெல்கம் பேக் டு தர்ஷன இங்கிலீஷ். நாம் இப்பொழுது பயிற்சி செய்வதற்கான சில வாக்கியங்களை பார்ப்போம். நான் ஏற்கனவே டென்ஸ் என்ற காலத்தில் ஒவ்வொரு வாக்கிய அமைப்பும் எப்படி வரும் என்று கூறியிருக்கிறேன். அதுபோல் நீங்கள் பல வாக்கியங்களை பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது இதோ சில வாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வாக்கியங்களை கொண்டு பயிற்சி செய்யவும். முதலில் பாருங்கள். ஐ அக்செப்ட் மை வீக்னஸ். ஐ அக்செப்ட் மை வீக்னஸ் ஆர் மை மிஸ்டேக்ஸ். ஐ அட்மிட் மை மதர் இன் ஹாஸ்பிட்டல். நான் என் அம்மாவை ஒரு ஆஸ்பத்திரியில் செய்வேன். ஐ அட்வைஸ் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பனுக்கு புத்தி சொல்கிறேன். ஐ அட்மினிஸ்டர் திஸ் ஆஃபீஸ். நான் இந்த அலுவலகத்தை நிர்வகிக்கிறேன். ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யுவர் ஐடியா. அதே மாதிரி ஐ அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ அலோவ் ஹிம். ஐ அக்யூர் மணி. ஐ அக்யூர் நேம். I appeal to the higher authorities. I arrange for a meeting. I answer all the questions. I arrive home at 8 a.m. I ask him. I ask them. I ask you. Adepol, I assist my friend. I appear for an interview. நான் ஒரு நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்கிறேன். I assure you. நான் உனக்கு உறுதி கூறுகிறேன். I accompany my mother. I avoid oil food. அதேபோல் I apply for a job. I argue with him. I bath in cold water. I bring lunch. I bring my daughter. நான் என் குழந்தையை கூட்டி வருகிறேன். ஐ பிளேம் அதர்ஸ். ஐ பில்ட் அ ஹவுஸ். நான் ஒரு வீடு கட்டுகிறேன். ஐ பாயில் த வாட்டர். நான் நீரை கொதிக்க வைக்கிறேன். ஐ பை எ கார். ஐ பாரோ மணி ஃப்ரம் பேங்க். ஐ பீட் த சில்ட்ரன். நான் குழந்தைகளை அடிக்கிறேன். ஐ போர்ட் த பஸ் அட் 8 o'clock. ஐ பெட் யூ. ஐ பாய்காட் த ஸ்ட்ரேட். ஐ கால் மை ஃப்ரெண்ட் இந்து. நான் என் நண்பனை இந்து என்று அழைக்கிறேன். ஐ கேன்சல் மை ப்ரோக்ராம். அல்லது ஐ கேன்சல் மை டிக்கெட். ஐ கம்பல் ஹிம் டு டூ. நான் இதை செய்ய அவனை கட்டாயப்படுத்துகிறேன். அதேபோல் ஐ செலிப்ரேட் மை பர்த்டே. ஐ செலிப்ரேட் தீபாவளி. ஐ க்ளீன் மை ரூம். ஐ கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். ஐ கம்ப்ளீட் மை ஒர்க். ஐ கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ். I convince him. I carry heavy bags. நான் கனத்த பைகளை தூக்குகிறேன். I contact the principal. நான் முதல்வரை தொடர்பு கொள்கிறேன். I construct the house. I come to class. I come to see you. I consult my parents. அதேபோல் I change my idea. I cook my breakfast. நான் என் காலை உணவை தயாரிக்கிறேன். ஐ கரெக்ட் த மிஸ்டேக். நான் தவறுகளை சரி செய்கிறேன். ஐ கமெண்ட் ஆன் திஸ் மேட்டர். நான் இந்த விஷயத்தில் வியாக்கியானம் செய்கிறேன். ஐ கங்க்ராச்சுலேட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்ஸஸ். நான் அவன் வெற்றிக்காக அவனை வாழ்த்துகிறேன். ஐ கேட்ச் எ பால். ஐ சூஸ் தி சாரி. நான் இந்த புடவையை தேர்ந்தெடுக்கிறேன். ஐ கிரை. நான் அழுகிறேன். ஐ கேர் அபவுட் மை ஃபேமிலி. அதேபோல் பாருங்கள். ஐ சாட்டர் இன் மை ஆஃபீஸ். நான் ஆஃபீஸில் வெட்டியாக பேசுகிறேன். ஐ சீட் ஹிம். நான் அவனை ஏமாற்றுகிறேன். ஐ டிசைட் டு டூ திஸ் ஒர்க். நான் இந்த வேலையை செய்ய தீர்மானிக்கிறேன். ஐ டிமாண்ட் ஃபார் ஹையர் சேலரி. நான் அதிக சம்பளம் கோருகிறேன். ஐ ட்ரா எ பிக்சர். நான் ஒரு படம் வரைகிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ். ஐ ட்ரிங்க் டீ. I destroy this building. I drive a car. I develop my knowledge. தமிழில் அழகாக கொடுத்துருக்கு. I develop my knowledge. I eat an apple.
ஐ ஈட் எ மேங்கோ. ஐ ஏர்ன் மணி ஃபார் மை ஃபேமிலி. நான் என் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி ஐ என்கரேஜ் அதர்ஸ். ஐ என்ஜாய் மை செல்ஃப். ஐ என்டர் திஸ் ரூம். நான் இந்த அறைக்குள் நுழைகிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ. நான் அவனை இதை செய்ய எதிர்பார்க்கிறேன். அதேபோல் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதை என் மாணவர்களுக்கு விவரிக்கிறேன். ஐ ஃபைண்ட் எ மிஸ்டேக். நான் ஒரு தவறை கண்டுபிடிக்கிறேன். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். இல்லை ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். நான் என் வேலையை முடிக்கிறேன். ஐ ஃபாலோ ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதேபோல் பாருங்கள், ஐ ஃபர்கிவ் ஹிம். நான் அவனை மன்னிக்கிறேன். ஐ ஃபவுண்ட் அன் இன்ஸ்டிடியூஷன். நான் ஒரு நிறுவனம் நிறுவுகிறேன். ஐ ஃபெச் ஹிம் ஃப்ரம் த ஸ்கூல். நான் அவனை பள்ளியிலிருந்து கூட்டி வருகிறேன். ஐ ஃபர்னிஷ் ஆல் த டீட்டெயில்ஸ். நான் எல்லா விவரங்களையும் அளிக்கிறேன். ஐ கேதர் இன்ஃபர்மேஷன். நான் தகவல் சேகரிக்கிறேன். அதே போல் எல்லாமே தமிழில் கொடுத்துருக்கு, படித்து பாருங்கள். ஐ கோ ஹோம். ஐ கெட் ஆங்கிரி வித். ஐ கிவ் பெர்த் டு எ சைல்ட். ஐ கிரீட் ஹிம். நான் அவனை வாழ்த்துகிறேன். ஐ ஹேண்ட் ஓவர் இட் டு மை ஃப்ரெண்ட். நான் இதை என் நண்பனுக்கு ஒப்படைக்கிறேன். ஐ ஹியர் அ சாங். ஐ ஹெல்ப் ஹிம். நான் அவனுக்கு உதவுகிறேன். ஐ ஹெல்ப் ஹர். ஐ ஹெல்ப் தம். நான் அவனுக்கு உதவுகிறேன், அவளுக்கு உதவுகிறேன், அவர்களுக்கு உதவுகிறேன். ஐ ஹிட் ஹிம். நான் அவனை அடிக்கிறேன். ஐ ஹைட் சம்திங். நான் மறைத்து வைக்கிறேன். ஐ ஹேங் இட் ஆன் த வால். நான் இதை சுவரில் தொங்க விடுகிறேன். ஐ ஹேண்ட் ஹிம் த நைஃப். நான் அவனுக்கு கத்தியை கையில் எடுத்து கொடுக்கிறேன். ஐ ஹானர் மை பேரண்ட்ஸ். நான் என் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதிக்கிறேன். ஐ ஐடென்டிஃபை ஹிம். நான் அவனை அடையாளம் காண்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஐ இக்னர் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நான் முக்கியமில்லாத விஷயங்களை அலட்சியப்படுத்துகிறேன். ஐ இன்க்ரீஸ் ஹிஸ் சேலரி. நான் அவனுடைய சம்பளத்தை உயர்த்துகிறேன். ஐ இன்ஃபார்ம் ஹிம். நான் அவனிடம் தெரிவிக்கிறேன். ஐ இன்ஸ்ட்ரக்ட் தம் டு டூ திஸ். நான் இதை செய்ய அவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஐ இன்வைட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு மை பர்த்டே. அதேமாரி ஐ இன்டர்ஃபியர் இன் ஹிஸ் அஃபேர்ஸ். நான் அவன் விஷயங்களை தலையிடுகிறேன். ஐ ஜாயின் எம்ஏ திஸ் இயர். நான் இந்த வருடம் எம்ஏ சேர்கிறேன். பாருங்கள், ஐ ஜஸ்டிஃபை மை பாயிண்ட்ஸ். ஐ ஜஸ்டிஃபை மை ஒப்பீனியன்ஸ். ஐ கீப் மை புக்ஸ் ஆன் த டேபிள். ஐ நோ ஹிம். அதே மாதிரி ஐ நோ ஹவு டு டூ. ஐ நோ வாட் டு டூ. அந்த மாதிரி ஐ நாக் ஹிம் டவுன். நான் அவனை இடித்து கீழே தள்ளுகிறேன். ஐ கீப் ஹிம் வெயிட்டிங். ஐ கீப் ஹர் வெயிட்டிங். ஐ கீப் தம் வெயிட்டிங். நான் அவர்களை காக்க வைக்கிறேன். ஐ லே ஆன் மை பெட். நான் என் படுக்கை மீது கிடக்கிறேன். ஐ லீன் ஆன் அ வால். நான் ஒரு சுவர் மீது சாய்ந்து நிற்கிறேன். ஐ லீவ் மை ஹோம் அட் 8 AM. அதே மாதிரி ஐ லுக் ஃபார் அ ஜாப். நான் ஒரு வேலையை தேடுகிறேன். அதேமாதிரி ஐ லுக் ஃபார் மை கீ. ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடுறது. ஐ லுக் ஃபார். ஐ லேர்ன் இங்கிலீஷ் இன் ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டர் நாகர்கோவில். நான் ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டரில் ஆங்கிலம் கற்கிறேன். ஐ லைக் ஹிம். அதே மாதிரி ஐ லைக் டு லேர்ன். ஐ லைக் டு ஸ்டடி. ஐ லிஃப்ட் அ பாக்ஸ். ஐ லிவ் இன் அ ஸ்மால் ஹவுஸ். நான் ஒரு சிறிய வீட்டில் குடிசையில் வசிக்கிறேன். ஐ லிசன் டு ஹிம். நான் அவனை கவனிக்கிறேன். ஐ லாக் த டோர். நான் கதவை பூட்டுகிறேன். ஐ மேக் ஃபெமிலியர் வித் ஹிம். நான் அவனோடு பழகுகிறேன். ஐ மேக் ஹிம் லேர்ன் இங்கிலீஷ். நான் அவனை ஆங்கிலம் கற்க வைக்கிறேன். ஐ மேனேஜ் திஸ் ஆஃபீஸ். இல்லை ஐ மேனேஜ் ஆல் த சிச்சுவேஷன். ஐ மென்ஷன் த நேம்ஸ். நான் பெயர்களை குறிப்பிடுகிறேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட். ஐ மீட் த பிரின்சிபால். ஐ மில்க் த கவ். நான் பசுமாட்டில் பால் கறக்கிறேன். ஐ மிஸ் த பஸ். நான் பஸ்ஸை தவற விடுகிறேன். ஐ மிஸ் த பர்ஸ். நான் பணப்பையை தவற விடுகிறேன். ஐ மர்மர். நான் முணுமுணுக்கிறேன். ஐ மெமரைஸ் த பாயிண்ட்ஸ். நான் கருத்துக்களை மனப்பாடம் செய்கிறேன். ஐ நேம் மை சன் இந்து. நான் என் மகனுக்கு இந்து என்று பெயர் சூட்டுகிறேன். ஐ நெக்லெக்ட் அதர்ஸ். நான் மற்றவர்களை அலட்சியம் செய்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு வாக்கியங்களும் இந்த வாக்கியங்கள் அவ்வளவு நான் ஏற்கனவே விட்ட கிளாஸில் ஒவ்வொரு சென்டென்ஸையாக டூ ஃபார்ம் எப்படி, டஸ் ஃபார்ம் எப்படி. இப்போ பாருங்கள், ஐ போஸ்ட்போன் த மீட்டிங். நான் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன்.
அதே மாதிரி ஐ பிளேஸ் மை புக் ஆன் த டேபிள். நான் இந்த புத்தகத்தை மேஜை மீது வைக்கிறேன். ஐ பிளக் ஃப்ளவர்ஸ். நான் பூக்களை பறிக்கிறேன். ஐ பொசஸ் அ கார். நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். ஐ ப்ரே டு காட் டெய்லி. நான் தினமும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. நான் காஃபியை விட டீயை விரும்புகிறேன். ஐ ப்ரொடெக்ட் திஸ் பிளான். ஐ ப்ரூவ் திஸ் கரெக்ட். ஐ புட் இட் இன் டு த டஸ்ட்பின். ஐ புட் இட் இன் டு த டஸ்ட்பின்னா நான் குப்பை தொட்டியில் போடுகிறேன். அதே மாதிரி ஐ ரீட் அ புக். நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன். ஐ ரீட் அவுட் த லிஸ்ட். நான் பட்டியலை வாசித்து காமிக்கிறேன். பாருங்கள், ஐ ரியலைஸ் மை மிஸ்டேக். நான் என் தவறை உணர்கிறேன். ஐ ரிசீவ் த அமௌண்ட். நான் பணம் பெறுகிறேன். ஐ ரிமெம்பர் ஹிம். ஐ ரிமெம்பர் யூ. ஐ சி எ பிக்சர். நான் ஒரு படம் பார்க்குறேன். ஐ செலக்ட் மேத்ஸ் குரூப். நான் கணித பாடம் தேர்ந்தெடுக்கிறேன். ஐ செல் ஆரஞ்சஸ். ஐ சென்ட் எ லெட்டர் டு ஹிம். ஐ சர்ச் ஃபார் த கீ. ஐ சே சாரி. ஐ ஷவுட் அட் ஹிம்னா நான் அவனை சத்தமிடுகிறேன். ஐ ஷோ எ பிக்சர் டு ஹிம். நான் அவனுக்கு ஒரு படம் காட்டுகிறேன். ஐ சிங் அ சாங். நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். ஐ சிட் ஹியர். பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு வாக்கியங்களையும் டூ ஃபார்ம், டஸ் ஃபார்ம், டிட் ஃபார்ம், டூயிங் ஃபார்மில் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஐ ரைஸ் மை ஹேண்ட்ஸ். நான் கையை தூக்குகிறேன். ஐ செப்பரேட். ஐ ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். ஐ ரிப்ளை டு ஹிம். ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு டூ. ஐ ரிசைன் மை ஜாப். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் மை எல்டர்ஸ். ஐ ரைட் ஆன் அ பைசைக்கிள். ஐ ரன் ஃபாஸ்ட். நான் வேகமாக ஓடுகிறேன். ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப். நான் என் உயிரை தியாகம் செய்கிறேன். ஐ சாட்டிஸ்ஃபை வித் மை சேலரி. நான் இந்த சம்பளத்திற்கு நான் திருப்தி அடைகிறேன். ஐ சேவ்ஸ் மணி ஃபார் மை ஃபியூச்சர். நான் என் வருங்காலத்திற்காக பணம் சேமிக்கிறேன். ஐ ஸ்கேட்டர் வாட்டர். ஐ ஸ்கோல்டு ஹிம். நான் அவனை திட்டுகிறேன். ஐ ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் மார்க். நான் முதல் மதிப்பெண் பெறுகிறேன். ஐ சப்மிட் மை ரெக்கார்ட்ஸ். நான் என் ரெக்கார்டுகளை ஒப்படைக்கிறேன். ஐ ஸ்டே இன் அ ஹோட்டல். நான் ஒரு விடுதியில் தங்குகிறேன். ஐ ஸ்டடி வெல். நான் நன்கு படிக்கிறேன். ஐ சப்போர்ட் ஹிம். சப்போர்ட் ஹிம்னா நான் அவனுக்கு உதவுகிறேன். ஐ சஸ்பெக்ட் ஹிம்னா நான் அவனை சந்தேகப்படுகிறேன். ஐ ஸ்பில் வாட்டர். நான் தண்ணீரை சிந்துகிறேன். அதே மாதிரி ஐ டேக் திஸ் புக். நான் இந்த புத்தகத்தை எடுக்கிறேன். ஐ டேக் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ். நான் படிப்பில் ஆர்வம் காட்டுகிறேன். ஐ டேக் த பஸ் ஃப்ரம் காந்தி நகர். நான் காந்தி நகரிலிருந்து பஸ் ஏறுகிறேன். இதுதான் அதனுடைய மீனிங். அதே மாதிரி ஐ டேக் ஓவர் சார்ஜ். நான் பொறுப்பு எடுக்கிறேன். ஐ டேக் மை மதர் டு ஹாஸ்பிட்டல். நான் என் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறேன். அதே மாதிரி ஐ டேக் ரெஸ்ட். நான் ஓய்வு எடுக்கிறேன். ஐ டாக் டு யூ. நான் உன்னிடம் பேசுகிறேன். அதே மாதிரி ஐ தேங்க் யூ. நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். ஐ திங்க் அபவுட் இட். ஐ த்ரெட்டன் யூ. ஐ த்ரோ திஸ் பால். சரியா? இந்த வாக்கியங்கள் எல்லாம் படிங்க. அதெல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இவ்வளவு வாக்கியங்களுக்கும் இந்த வாக்கியங்களை அமைக்கணும். அதே மாதிரி நான் இதுக்கு டூ ஃபார்ம், டஸ் ஃபார்ம், டிட் ஃபார்ம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொல்லியிருக்கேன். அது வினை சொற்கள். அந்த வினை சொற்களை நான் ஒரு தடவை காமிக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே படிச்சுக்கிடுங்க. அதாவது பாருங்கள், அட்மிட் ஒத்துக்கொள். இதுக்கு டூ ஃபார்ம் அட்மிட், டஸ் ஃபார்ம் அட்மிட்ஸ், டூயிங் ஃபார்ம் அட்மிட்டிங், டிட் ஃபார்ம் அட்மிட்டட், டன் ஃபார்ம் அட்மிட்டட். இதே போல் எல்லா வார்த்தையும் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு மெதுவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து இதை படிங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு அதாவது நான் ஏற்கனவே கொடுத்த சென்டென்ஸில் சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் பாரோ, இதுக்கு
பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்? டிட் ஃபார்ம். அப்போ என்னது? பாரோடு. அதே மாதிரி பிரிங்கன்னா ப்ராட். அப்படி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் எல்லா ஃபார்மும் இருக்குது. கேன்சல்னா, கேரின்னா, இந்த வார்த்தைகள்லாம் இது அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே படித்து பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, டூ ஃபார்ம், டஸ் ஃபார்ம், டிட் ஃபார்ம், என்னென்ன ஃபார்ம் வருங்கிறதும் கரெக்டாக கண்டுபிடிச்சி படிக்கணும். இது எல்லா வார்த்தைக்குமே நான் கொடுக்குறேன். பாருங்கள், எஸ்கேப், எஸ்கேப்பிங், எஸ்கேப்டு, எஸ்கேப்டு, எஸ்பெக்ட்னா எஸ்பெக்டட். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு பக்கத்தில் தெளிவான தமிழில் கொடுத்துருக்கு. அதுக்கு டூ ஃபார்ம், டூயிங் ஃபார்ம், டிட் ஃபார்ம் அதிலே கொடுத்துருக்கு. அதனால் டென்ஸு காலத்தில் எப்படி நம்ம வாக்கியம் அமைக்கணுங்கிறத இதை பார்த்தே புரிஞ்சுக்கிடலாம். நான் ஏற்கனவே கொடுத்த அந்த சென்டென்சஸ் அவ்வளோவும் வச்சு ஒரு தடவை எழுதி பார்க்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இதில் முக்கியமாக பாருங்கள், பாருங்கள், சில வார்த்தைகளுக்கு பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், கட்டுன்னு வார்த்தையை பாருங்கள், கட். அப்போ பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வாக்கியங்களையும் படிச்சுக்கணும். சரியா? அதுக்கு பிறகு இது நாள் வரைக்கும் நம்ம படித்த டென்ஸுங்கிற காலத்தை நான் சொல்கிறேன். மொத்தமாக உங்களுக்கு இதை காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல சிம்பிள் இதில் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ரைட் அ லெட்டர், யூ ரைட் அ லெட்டர், அந்த மாதிரி. ரெண்டாவது படிக்க வேண்டியது ஐ ரோட் அ லெட்டர், யூ ரோட் அ லெட்டர், வி ரோட் அ லெட்டர், அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் டிட் ஃபார்ம் வருது. மூணாவது பாருங்கள், ஐ ஷால் ரைட், யூ வில் ரைட் அ லெட்டர். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் அ லெட்டர். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்கள், ஐ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் அ லெட்டர், தே வேர், வி வேர். அதே மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்கள், ஐ ஷால் பி ரைட்டிங் அ லெட்டர், யூ வில் பி ரைட்டிங் அ லெட்டர். பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், யூ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், தே ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், ஹீ ஹாஸ் ரிட்டன் அ லெட்டர். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டில் பாருங்கள், ஐ ஹேட் ரிட்டன், யூ ஹேட் ரிட்டன், வி ஹேட் ரிட்டன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாருங்கள், ஐ ஷால் ஹேவ் ரிட்டன், யூ ஷால் ஹேவ், வி ஷால் ஹேவ் ரிட்டன். அதாவது ரைட்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு மட்டுமே இந்த கட்டங்கள் அவ்வளோ படிக்கிறோம். அதே மாதிரி மற்ற 150 சென்டென்ஸுக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்ஸையும் வச்சு இந்த கட்டங்களில் ஒவ்வொரு தடவையாக எழுதி ஈஸியாக படிக்கலாம்.
அதையும் குறிப்பாக இன்னொரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். அது என்ன ப்ராக்டிஸ்னால் பாருங்கள், ஐ ரைட் அ லெட்டர் மாதிரி ஐ ப்ளே கிரிக்கெட். இங்கே வரும்போது ஐ பிளேடு கிரிக்கெட், ஐ ஷால் ப்ளே கிரிக்கெட், ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட், ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஐ ஷால் பி பிளேயிங் கிரிக்கெட், ஐ ஹாவ் பிளேடு கிரிக்கெட். இது அவ்வளவும் படித்தா போதும். இந்த 7 கட்டத்துக்கும் எழுதி பாருங்கள். அப்படி எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் எழுதி பாருங்கள், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தயவுசெய்து இதை இந்த ப்ராக்டிஸ் பண்ணுனா கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களுக்கு வரும்.